ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா இந்த பிரேஸ்லெட் செட்ஸு அப்புறம் அந்த த்ரெட்டு சிசர் அதெல்லாம் வச்சு எனக்கு என்னோடய ஸ்கூல் மேமோட பர்த்டே, என்னோடய இங்கிலீஷ் மேமோட பர்த்டே வந்து நாளைக்கு. ஸோ அவங்களுக்கு நான் வந்து க்ரீட்டிங் கார்டாக செஞ்சேன். அப்புறம் ஏதாச்சும் கிஃப்ட்டு வேணும் இல்லையா, அதுக்காக நானே உங்களுக்கு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்க போகிறேன். எஸ் நடுவில் போட்டேன், ஏன்னா அவங்க பேர் வந்து சரண்யா. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு முன்னாடி சிசரும் லேபிளும், அதாவது த்ரெட்டும் எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா, அதை காட்டிடலாம் வாங்க. சிசர் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இதான் அந்த த்ரெட்டு. இது எல்லாத்துக்குமே தெரியும் யூஸ்வலி. அப்புறம் க்யூட்டஸ்ட்டு சிசர், ஒரு ஸ்மால் சிசர், க்யூட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்ச சிசர், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு டப்பா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஒரு பிக்சர்ஸ். இல்லை லெட்டர்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் டிசைனில் லெட்டர்ஸ் வேணுனாலும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த த்ரெட் எடுத்துக்கிட்டோம். எடுத்து உங்கள் கை சைஸை இமேஜின் பண்ணிப்போம். அந்த சைஸ் வச்சுட்டு சிசர் எடுத்து அதை கட் பண்ணிக்கணும். அடுத்து பீட்ஸ் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக்கு, பட் ஆனால் நம்மக்கிட்ட பிளாக் கலர் பீட்ஸ் இல்லை. பிளாக்கு இல்லாட்டி பிளாக்கில் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு பிளாக்கு தான் பிடிக்கும். பிளாக்கில் எஸ் தெரியுது உங்களுக்கு. நான் எனக்கு தலைகீழ காட்டினா உங்களுக்கு நேராக காட்டும். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஓச்சி எப்படி மாட்டிருக்க பாரு. இது கிடையாதா? இதானா? நான் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஐயோ என்னாச்சு? நம்மளுக்கு வந்து இவ்வளோ சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, பட் இருந்தால் நானே ஒரு சைஸ் இமேஜின் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா? ஐயோ நம்ம இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுனால பத்தாது கைஸ். திரும்பி கட் பண்ணும், கடுப்பு. பெருசாக கட் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு பத்தும். இவ்வளோ பெரிய த்ரெட் கரெக்டாக இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை நெக்ஸ்ட் டைம் எனக்கு செய்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டான சைஸ் ஃபார் மீ. ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ் வந்து சென்டரில் போட்டுடலாம். சென்டரில் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து செயினாக வரும். ஆனால் மிஸ்ஸுக்கிறேன், அது பிரேஸ்லெட் ஆச்சு. ஓகே வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பிங்க்கு செலக்ட் பண்ணி வைக்கிறேன். பட் ஆனால் மேம்க்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும். என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிளாக் இல்லைனா ப்ளூ பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டு காம்பினேஷன் பண்ண போகிறோம். அழகாக இருக்கும் அப்புறம் நினைக்கிறேன். எனக்கு ஆனால் கன்ஃபார்மாக தெரில. அங்கே எடுத்துருவோம். ப்ளூ இந்த மாதிரி 2 பீட்ஸ்.
அப்புறம் 2 ஒயிட் பீட்ஸ், நார்மல் பீட்ஸ். இங்கே ப்ளூ கலரில் மாதிரி ஃப்ளவர் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த மாதிரி 2 பீட்ஸ். ரெண்டு. அப்புறம் ஸ்டாரில் ஸ்டார் இருக்குது. ஸ்டாரில் ஆமாம், ஸ்டாரில் 2 ப்ளூ. எனக்கு ப்ளூ நிறையா கிடைக்கிது, பட்னா ஒயிட் அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, 2 ஒயிட் பட்டர்ஃப்ளைஸ். அப்புறம் 2 ஒயிட்டு ஸ்டார்ஸ். அப்புறம் என்னன்னு சொல்ல தெரியல, ப்ளூ கலரில் இந்த மாதிரி இருக்குது. கைஸ், அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி 2 டோனட் மாதிரி 2 பீட்ஸ் எடுத்துட்டோம். அப்புறமா இந்த மாதிரி 2 பீட்ஸ். அப்புறமா இந்த மாதிரி 2 பீட்ஸ். இதுவே 10ன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுவே 10 அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது 10னா ரொம்ப அதிகம் தான். இது எத்தனை கையை காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். இப்படி காய்ஸ் நிறையா இருக்குல்ல, அதனால் இதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம பீச் எடுத்ததுனால ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டாக இந்த பீச் போடுறேன். போடுறது கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இப்போ 2வது இதை போட போகிறோம். நெக்ஸ்ட்டாக ப்ளூ ஸ்டார். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டாரை உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். உள்ளே வந்துச்சு இந்த ஸ்டாரு. அடுத்தா இன்னொரு ஸ்டார். வேறு இந்த ஃப்ளவர். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பீட்ஸ். எனக்கு என்ன டிசைன்னு தெரில அப்படின்னு சொன்னால அந்த பீட்ஸ்.
அடுத்ததாக வந்து ரிங் இந்த டோனட் மாதிரி இருக்குன்னு சொன்னல அது. நல்லா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டாக வந்து இது போடுவோம். இந்த பாதாம் மாதிரி இருக்க பாருங்க. இதை பார்த்தா எனக்கு பாதாமியாக தான் இருக்குது. இதை போடலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒன் போடாச்சு. இப்போ செகண்ட் ஒன் போடுவோம். ஆமாம், அது உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பீட்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டாக வந்து பட்டர்ஃப்ளை 2 ஒயிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இவன் ஒயிட்டே போடல அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் வந்து ப்ளூ ஃபுல்லாக அதிகமாக இருக்கிறதுனால ப்ளூவை போட்டு ஒயிட்டுக்கு இடம் இருந்துச்சுன்னா போட்டுப்போம் அப்படிங்கிறதுனால அது மிச்சம் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஒயிட் ஸ்டார். அதையும் எவ்வளோ போட்டாச்சு. ஃபினிஷிங் டச்சா ஒன்று இந்த ஒயிட்டுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த ஒயிட் எடுத்து திரும்பியும் அதை இருந்த இடத்துலையே வச்சிடுவோம். இப்போ இதை எடுத்து கட்டலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும். நல்லா உதறிப்போம். இப்போ கட்டிடுவோம். கொஞ்சம் கட்டுறதா கவனமாக கட்டணும். நம்ம வந்து கட்டியாச்சு. நல்லா டைட் பண்ணி விட்டுப்போம். லாஸ்ட்டாக டைட் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இந்த மீதியை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அழகாக நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச். ஆபாடா, நாட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்க, நாட்டு கரெக்டாக இருக்குது. நாட்டு வந்து டைட்டாக கரெக்டாக இருக்குது.
ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மேம் கிட்ட தைரியமாக கொடுக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் இதுடன் உங்களுடன் ஃபியோ டைம்ஸ் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குட் நைட் சொல்லிக்கிறேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.